என்னம்மா இப்படி சாப்பிட்ற மாதிரி தலையில உட்காந்துட்டு இருக்கிறியா? என்ன ஆச்சு உங்களுக்கு? எப்படி கட்டிலே உட்காரலாம்ல? என் தலையெழுத்து அப்படி இருக்குது, இப்படிதான் உட்காந்தாவனு பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லாவே அப்படி தலையில உட்காந்துட்டு இருக்குது. கையை கொடுக்க அப்படி கட்டில வந்து உட்காருங்க. சேட்டை பார்த்தியா நீ? இல்லையா, நான் அவனை பார்க்கலையா? அவனை பார்க்கலன்னா வீட்டுக்கு வரேன். எங்கே போயிட்டான்? வீட்டில் இல்லையா? சேட்டை பார்த்தா சொல்லு, மறந்துட்டு கூட வீட்டு பக்கம் வந்துடாதன்ட்டு. அப்படியே வந்தான்னு வச்சுக்குவேன், அவன் தலையில வந்து அம்மி கலை தூக்கி போட்டு கொலையை பண்ணி போடுவான் அவனை. சொல்லி வை அவன்கிட்ட. மூமைக்கு என்ன பைத்தியம் ஈட்டியை பிடிச்சி போயிச்சா? அவனை பார்த்தாக்கா எங்கே பார்த்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லு. இப்போ எனக்கு வீட்டு பக்கம் வந்து வரான்னு சொல்லுது. அப்படியே வந்தாடாக்கா அவனை கொலை பண்ணி போட வேண்டிய சொல்லுது. என்ன நீ வந்து இப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கிறா? ஒன்று தேடிட்டு வீட்டு பக்கம் போன உமா வந்து தலையில உட்காந்துட்டு இருக்கு தனியா. நீ வந்து இங்கே மரத்தடியில் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அது சரி, வீட்டு பக்கமாக போயிட்டு வரா. எங்கள் உமாவை பார்த்தியா? நல்லா இருக்குதா? நல்லா பேசுதா? ஏதோ பல வருஷமா வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு வந்து கேட்குறப்பல கேட்டுக்கிட்டு இருக்கிறா. எங்கள் உமாவை பார்த்தியா? நல்லா இருக்கிற ஆளா அப்படின்ட்டு. இப்போ தானே வந்திருப்பா வீட்டில் இருந்து. எங்கள் உமா என்னடா சொன்னிச்சு? உங்கள் மூமாவா உன் மேலே கொலை வெளியில் இருக்குது. அவனை சேட்டை வந்து வீட்டு பக்கம் வந்துடுவானு சொல்லு. வந்தாண்டாக்கா அவனை வந்து அம்மிக்கலை தூக்கி தலையில் போட்டு கொலையை பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணா? எதுவும் பணத்தை கிட்ட எடுத்துட்டு முடியாதியா? நான் அப்படியெல்லாம் காசெல்லாம் எதுவும் எடுத்துட்டு முடியாதுலடா. நல்லது செஞ்சதோட குத்தமாக போச்சுடா. இதுக்கே நீ பச்சை விளையாட உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. சரி சொல்லு, அப்படி என்ன நல்லது பண்ணியா நீங்கள்? என்ன குத்தமாக போணுச்சு? விளையாண்டுட்டு வீட்டுக்கு சாப்பிடலான்னு போனேன். வீட்டுக்கு போய் பார்த்தோம்னாக்க மூமா மட்டும் வேலை பார்த்துட்டு நின்றுச்சு. எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு வேத்து விறுவிறுத்து போய் நின்றுச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. சரி, என்னடா இப்போ இப்படி வேத்து விறுவிறுத்து போய் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஃபேனை போட்டு விட்டேன். இது ஒரு குத்தம்னு சொல்லி என்ன வந்து கொலை பண்ணுறது இருந்துச்சு நிற்கிறா. நல்லது தானே பண்ணிக்கிறா. இதுக்கே கொலை பண்ணு. அதுக்கு வர பைத்தியம் முடிச்சு போச்சு நினைக்கிறேன். மூமாக்கு ஃபேன் போட்டு விட்டு குத்தமா? வேத்து போய் நின்றவங்களுக்கு ஃபேன் தானே போட்டு விட்டா. இதில் என்ன இருக்குது? அப்படி என்னத்தை தொடச்சிக்கிட்டு நின்றுச்சு? நீ ஃபேனை போட்டு விட்டா? ஒரு ஏனியை போட்டு ஏனி மேலே ஏறி நின்று ஒத்த கையால் வந்து ஃபேனை பிடிச்சிக்கிட்டு ஃபேனை தொடச்சிக்கிட்டு நின்றுச்சு. அதுக்கெல்லாம் ஃபேனை போட்டு விட்டேன். ஏன்டா என்ன அடிச்சா? உங்களை அடிக்காம என்ன பண்ணுறது? ஃபேனை தொடச்சிக்கிட்டு நின்றவங்களுக்கு நீங்கள் ஃபேனை போட்டு விட்டுருக்கீங்க.